z is equal to 5 minus 2i மற்றும் w is equal to minus 1 கூட்டல் 3i எனக் கொண்டு கீழ்காண்பவைகளின் மதிப்புகளை காண்க. இங்க வந்து நமக்கு ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல z squared plus 2wz plus w squared கேட்டிருக்காங்க. ரெண்டாவது z plus w the whole square கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இந்த கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? z square plus 2zw plus w square வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ z அப்படிங்கிறது என்னது? இங்க 5 மைனஸ் 2i அதனுடைய ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 பெருக்கல் z வந்து என்னது? 5 மைனஸ் 2i அதுக்கப்புறம் w மைனஸ் 1 கூட்டல் 3i அதுக்கப்புறம் கூட்டல் w ஸ்கொயர். ஸோ w அப்படிங்கிறது நமக்கு இங்க என்ன? மைனஸ் 1 பிளஸ் 3i அதனுடைய ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்க a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க ஏக்கு பதிலாக 5 இருக்குது, பிக்கு பதிலாக மைனஸ், அதாவது பிக்கு பதிலாக 2i இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு a மைனஸ் பில ஏக்கு பதிலாக 5 இருக்குது, பிக்கு பதிலாக 2i இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை தான் இங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர், ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 2i அதுக்கப்புறம் கூட்டல் b ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்னது? இங்க 2i இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 2 இதை நாம பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 வச்சு இதை பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 5 கூட்டல் i 3 15i கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் 2i வச்சு இதை பெருக்கும் போது பிளஸ் 2i அதுக்கப்புறம் மைனஸ் 6i ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கூட்டல் இங்கே என்னது? மைனஸ் 1 கூட்டல் 3i தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்க வந்து என்னது? ஏக்கு பதிலாக 3i இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 3i ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் 2 பெருக்கல் 3i பெருக்கல் 1 அதுக்கப்புறம் கூட்டல் 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்னது? நாம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 5 25 அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 2 5 2 2 10 12 20. ஸோ மைனஸ் 20i அதுக்கப்புறம் இங்க 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4. ஸோ பிளஸ் 4 பெருக்கல் இங்க ஐ ஸ்கொயர் மதிப்பு என்னது? மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து 2 வச்சு நம்ம உள்ள கொண்டு போய் பெருக்கலாம். நமக்கு இங்க கூட்டல் இங்க 2 வச்சு உள்ள கொண்டு போய் பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள உள்ளதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 5 அதுக்கப்புறம் இங்க ஐ ஸ்கொயர் வந்து என்னது? மைனஸ் 1 அப்படிங்கிறனால மைனஸ் 1ஐயும் மைனஸ் 6ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு அது பிளஸ் 6 அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது? பிளஸ் 15i பிளஸ் 2i இது வந்து என்னது? 17i அப்படின்னு மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க கூட்டல் இங்க 3 9 அதுக்கப்புறம் ஐ ஸ்கொயர் வந்து என்னது? மைனஸ் 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 23 6i கூட்டல் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் எல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கலாம். இங்க 25 அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 9 அதுக்கப்புறம் இங்க கூட்டல் 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 5 பிளஸ் 6 அப்படிங்கிறது என்னது? 1. அதை 2ஆல பெருக்கும்போது 2. ஸோ பிளஸ் 2. ஸோ இவ்வளவுதான் வந்து என்னது? நம்பர்ஸ் இருக்குது. மற்ற எல்லா டேர்ம்லையும் என்னது? ஐ உள்ள டேர்ம் தான். ஸோ இங்க வந்து என்னது? மைனஸ் 20i இருக்குது. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 6i இருக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது? 17i இருக்குது. அது 2ஆல பெருக்கும்போது நமக்கு என்னது? 34i. ஸோ இது வந்து பிளஸ் 34i. ஓகே, ஸோ நாம இப்ப சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? இங்க 25 அதுக்கப்புறம் இங்க 1 அதுக்கப்புறம் 2 இங்க -4 -9 இருக்குது.
ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு 15 கிடைக்குது. ஓகே, ஸோ 15. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது, இங்கே -26i இருக்குது, இங்கே +34i இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது +8i கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸோ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, இங்கே a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், a² + 2ab + b² அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஏக்கு பதிலாக z, பிக்கு பதிலாக w இருக்குது. ஸோ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது z² + 2zw + w². இது வந்து மெய்யெண்களுக்கு பொருந்தும், கலப்பு எண்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நாம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம இந்த கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 6வது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, z + w தி ஹோல் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு z + w வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ z + w அப்படிங்கிறது என்னது, இங்கே 5 - 2i, ஓகே, கூட்டல் நமக்கு -1 கூட்டல் 3i. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது 5 - 1 -2i கூட்டல் 3i. ஓகே, ஸோ 5 - 1 அப்படிங்கிறது என்னது 4. அதுக்கப்புறம் இங்கே 3i - 2i அப்படிங்கிறது என்னது +i. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா z + w தி ஹோல் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ z + w வந்து என்னது 4 + i அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதனுடைய ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, நமக்கு இங்கே 4 + i பெருக்கல் 4 + i. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது 4 வச்சு இதை பெருக்கும்போது 4 16, அதுக்கப்புறம் +4i. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஐயை வச்சு இங்கே பெருக்கும்போது இங்கே 4 பெருக்கும்போது 4i கிடைக்குது. அதுக்கப்புறம் கூட்டல் ஐயை வச்சு ஐயை பெருக்கும்போது i². ஓகே, ஸோ நமக்கு 16 கூட்டல் 8i, அதுக்கப்புறம் இங்கே i² வந்து என்னது -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கூட்டல் 8i. ஸோ இதையும் நம்ம பார்க்குறோம், இதையும் நம்ம பார்க்குறோம், ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த விதி வந்து என்னது கலப்பு எண்களுக்கும் பொருந்துதுன்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.